வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஈஸ்வரி திடீர்னு தன்னோட பிறந்த நாள் கொண்டாட்டம் நடக்குறப்ப கோபியும் தானும் சேர்ந்து வாழப்போறோம்னு சொல்லிட்டு தன்னோட அனுமதி இல்லாமையே சொன்னதை கேட்டுட்டு என்னதான் அங்க இருக்கிறவங்க சந்தோஷத்துல பண்ணாலும் ஆனா பாக்கியாவோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் பாக்கியாவோட மனசு. அதனால அவங்க ரொம்பவே சங்கடத்தோட உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா பாக்கியாவும் அந்த சிச்சுவேஷனை ரொம்பவே சரியா ஹேண்டில் பண்ணது மட்டும் இல்லாம ஈஸ்வரி கிட்ட இருந்து மைக் வாங்கி இல்ல ஈஸ்வரி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இனியா கிட்ட இருந்து மைக் வாங்கி தெளிவா தன்னோட மனசுல என்ன இருக்குன்றத ஓப்பனா எல்லாரும் முன்னாடியுமே உடைச்சிடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல கோபி அதே வீட்ல தான் கூட சேர்ந்து வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே உண்மையா என்னதான் தன்னோட வீட்ல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லாததுனாலயே உடனடியா அவங்க இந்த மாதிரி ஈஸ்வரிக்காகவும் தான் அன்பு வச்சிருக்க தன்னோட பசங்களுக்காகவும் மட்டும்தான் கோபி அந்த வீட்ல இருக்காங்க என்று சொல்லிட்டு அதுக்குமே கிளியர் கட்டான ஒரு முடிவை சொல்லிடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல இதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு ஆம்பளைக்கும் இடமே கிடையாது. குறிப்பா என்னோட எதிர்காலத்தை மட்டும்தான் நான் யோசிக்கப் போறேன். என்னோட பாஸ்ட் ஒட்டுமொத்தமா தலை முழுகிட்டேன் என்று சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமாவும் ஈஸ்வரி ஏதோ பேசுறதுக்காக நினைக்க ஆனா பாக்கியாவும் அவங்க பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கூட கொடுக்கிற மனநிலையிலேயே கிடையாது. அதனால அவங்கள அமைதியா பேசி உட்கார வச்சிடுறாங்க. இதனால ஈஸ்வரி ரொம்பவே அவமானத்தை சந்திக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா பாக்கியாவோ செம்ம கெத்தா தன்னோட முடிவை எல்லார்கிட்டையுமே சொன்னது மட்டும் இல்லாம தன்னால இந்த கிட்ட தன்னோட அத்தை கொடுத்த இந்த கிட்ட ஏத்துக்கவே முடியாத நிலைமையில தான் இருக்காரு. ரொம்பவே போலாட்டோ சொல்லிடுறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு ஈஸ்வரி தன்னை இந்த பாக்கியா எல்லார் முன்னாடியுமே அவமானப்படுத்திட்டாரு என்று சொல்லிட்டு கோபத்தோட அங்க இருந்து எரிஞ்சிருச்சு போக அதை தடுக்க ஜெனி ட்ரை பண்ணாலும் ஆனா ஜெனியை தடுத்து நிறுத்துன பாக்கியாவும் ஈஸ்வரி மேலையும் கடுப்புலதான் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா கோபியும் தன்னோட அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக எப்பவும் போலையே அம்மா பையனை அவங்களோட பின்னாடியே கிளம்பி போயிடுறாங்க. ஆனா பாக்கியாவும் செம்ம கூலா எல்லார்கிட்டையுமே சரி எல்லாமே சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க என்று சொல்லிட்டு செல்விகிட்டையும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் செய்ய சொல்ல செல்வியும் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு போன ஈஸ்வரியோ ரொம்பவே கடுப்புல உட்கார்ந்து இருக்கா. ஆனா அவங்க கிட்ட சமாதானப்படுத்துறதுக்காக கோபி போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இனியா ஈஸ்வரிக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்க பாட்டி என்று கேட்க ஆனா ஈஸ்வரியோ என்னை எல்லார் முன்னாடியுமே அவமானப்படுத்திட்டு அந்த பாக்கியா என்னை இப்ப நல்லவன் மாதிரி என்ன விசாரிக்கிறதுக்காக உன்கிட்ட சொல்லி இருக்காளா என்று கேட்க ஆனா இனியாவோ இல்ல பாட்டி நானே தான் நீங்க இங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். நீங்க தான் கரெக்டான நேரத்துல டேப்லெட் போடணும்ல அப்புறம் சாப்பிடலன்னா எப்படி சொல்லுங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் என்று சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரியும் எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் நான் இப்படியே எதுவுமே சாப்பிடாம செத்து போகக்கூட தயாரா இருக்கேன். என் பையனோட வாழ்க்கை இப்படி வீணாக்குறத என்னால கொஞ்சம் கூட பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல என்று சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இனியாவும் பாட்டி நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு எப்ப புரிய போகுது தெரியல. இப்ப சொல்லுங்க அதை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க என்று சொல்ல உடனே ஈஸ்வரியும் நான் இங்க இருக்கேன்னு சொல்ல போறதில்லை என்று சொல்லிட்டு மறுபடியும் கோவத்தோட இனியாவை திட்ட ஆனா ஈஸ்வரி பேசுறத வச்சு கடுப்பான கோபியும் ரொம்பவே கோவத்தோட உடனடியா ஈஸ்வரி கையிலிருந்து அவங்களோட செல்போனை பிடுங்குறாங்க.
அப்போ கோபி இந்த மாதிரி தாங்கிக்கிட்ட திடீர்னு கோபப்படுறத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஈஸ்வரியும் அதிர்ச்சியில உட்கார்ந்து இருக்கா. ஆனா கோபியும் செல்போனை வாங்கி, இனியம்மா, நாங்க இப்ப வீட்லதான் இருக்கோம். நீ வீட்டுக்கே எங்க 2 பேருக்கும் சாப்பாடு அனுப்பி வை. குறிப்பா உங்க அம்மாவுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே எனக்கும் உங்க பாட்டிக்கும் நிறையவே அனுப்பி வை என்று சொல்லிட்டு போன் கட் பண்றாங்க. இதை கேட்டுட்டு இனியாவும் போன் கட் பண்ணிட்டு பக்கத்துல நின்னுட்டு இருக்க அவங்களோட அம்மா கிட்ட நடந்ததை சொல்ல, அவங்களோட அம்மாவும் சரி சரி, நான் சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறேன், நீ போய் கொடுத்துட்டு வந்துரு என்று சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் மதர் ரொம்பவே நைட் லேட் ஆயிடுச்சு என்று சொல்லிட்டு பார்த்த பாக்கியவும், இல்ல இல்ல, நீ போக வேண்டாம், நான் இளையர் கிட்டையோ இல்லைன்னா செலியன் கிட்ட கொடுத்து அனுப்பிடுறேன் என்று சொல்லிட்டு எழிலையும் செலியனையும் பார்க்க போக. ஆனா அப்ப கரெக்டா எழிலும் செலியனும் வேலையில இருக்கறத பார்த்துட்டு பாக்கியாவும் பேசாம நம்மளே போலாமா என்று சொல்லிட்டு தயக்கத்தோட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இதை கவனிச்சு இனியாவும், அம்மா, அந்த ஆகாஷ் இருக்கான்ல, அவனை போய் கொடுத்துட்டு வர சொல்லுங்க என்று சொல்றாங்க ரொம்பவே உரிமையோட. இதை கேட்டுட்டு பாக்கியாவும், ஆகாஷ் இருக்கானா, என்ன ரொம்பவே உரிமையா பேசிட்டு இருக்கேன், அவன் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், அவனை எப்படி நான் போக சொல்ல முடியும்னு கேட்க, கரெக்டா அங்க வந்த செல்வியும், என்னக்கா, அவனும் உன் பையன் மாதிரிதானே, அவன் ஏன் போக மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ஆகாஷ், இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதை கேட்டுட்டு முதல்ல சாப்பிடட்டும் பையன் என்று சொல்ல, ஆனா ஆகாஷும் தன்னோட அம்மா கூப்பிடுறதுனால உடனடியா அங்க வர, செல்வியும், கொடுக்கிற இந்த சாப்பாட வீட்ல போய் கொடுத்துட்டு வந்துரு என்று சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியான ஆகாஷும், கண்டிப்பா ன்னு சொல்லிட்டு உரிமையோட அந்த சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கியாவிடமே கேட்க, ஆனா பாக்கியாவும், முதல்ல நீ சாப்பிடு, அதுக்குள்ள நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லிட்டு அவங்க மேலையுமே அக்கறையோட பேசிட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறதுக்காக போக. இதை பார்த்துட்டு இனியா ரொம்பவே ஹாப்பியோட ஆகாஷ் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆகாஷும், ஒரு வழியா உரிமையா உங்களோட வீட்டுக்காக நான் ஒரு வேலையை செய்ய போறேன் என்று அவங்களுமே நினைச்சு பார்த்துட்டு இனியாவை பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருக்க. ஆனா இப்படி இனியாவும் ஆகாஷ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கறதை பார்த்துட்டு செல்வியும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் திடீர்னு அவங்களை யாரோ ஒருத்தங்க கூப்பிட்டதுனால அவங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வீட்டில் ரொம்பவே கோபத்தோட உட்கார்ந்து இருக்க ஈஸ்வரி கிட்ட கோபி அதைவிட அதிகமான கோபத்தோட, என்னம்மா, நீங்க புரிஞ்சுதா பேசிட்டு இருக்கீங்களா, நான் தான் ஏற்கனவே இந்த விஷயத்துல பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, நான் இன்னும் முழுசா பாக்கியாவுடன் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறதா உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க இப்படி எல்லாரும் முன்னாடியுமே வச்சு எங்க 2 பேரையும் எவ்வளவு எம்பாரசிங்கா ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க தெரியுமா. எல்லாத்துக்கும் மேல பாக்கியாவுக்கு என் மேல சுத்தமா விருப்பமே கிடையாது, அவளுக்கு என் கூட வாழ பிடிக்கவே பிடிக்காதுன்னு எனக்கே தெரியுமா. அது ஏன் உங்களுக்கு புரியாம பிடிச்சு தேவையில்லாம என்னோட லைஃப் சரி பண்றேன்னு ஒரே காரணத்துக்காக இப்போ என்ன பாக்கியா முன்னாடி மட்டும் இல்லாம நம்மளோட பசங்க முன்னாடியும் இந்த ஊரு முன்னாடியே அவமானப்படுத்துற மாதிரி ஓயும் போய் நீங்க இப்படி கீழ்த்தனமா நடந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லன்னு சொன்னது மட்டும் இல்லாம நீங்க என்ன பத்தி மட்டும்தான் கவலைப்பட்டீங்களே தவிர உங்களை இவ்வளவு நாளா ஒரு மகன் மாதிரி பார்த்துக்கிட்ட பாக்கியாவை பத்தி கொஞ்சம் கூட நீங்க யோசிச்சு கூட பார்க்கலன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு பாக்கியாவை யோசிச்சு கஷ்டமா இருக்கும சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா வாசல்ல ஆகாஷ் வந்து நின்னு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. உடனே அதை பார்த்த கோபி உடனடியா அந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்துட்டு
ஆகாஷ் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு உள்ள வந்தது மட்டும் இல்லாம ஈஸ்வரிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க பண்ணது தப்பு. அதை நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க என் மேல கோவப்பட்டாலும் சரி, வேற யாரு மேல கோவப்பட்டாலும் சரி, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க முதல்ல இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. இந்த மாத்திரையை சாப்பிட்டுருங்க சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இதை பார்த்த ஈஸ்வரியும் தனக்காகத்தான் இந்த சாப்பாட்டை பாக்கியா அனுப்பி வச்சிருக்கா. நம்ம அந்த அளவுக்கு அவளுக்கு பண்ணதுக்கு அப்புறமாவும் அவ நம்மளோட ஹெல்த்துக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்காளே. நம்மள பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கா. அவள பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும். பாக்கியாவுக்கு கோபி கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு இருந்தாலும் நம்மளோட பையனோட சந்தோஷத்துக்காக பாக்கியாவை பத்தி யோசிக்காம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டோமே. நம்ம சொன்னா அவ என்னனாலும் கேட்பான்ற தெனாவெட்டுலதான் நம்ம இதை பண்ணோம். ஆனா அது பாக்கியாவுக்கு முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்ம மேல இருக்க அன்பாலையும் பாசத்தாலையும் தானா அவ நமக்காக இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம போய் அவளை பத்தி யோசிக்காம விட்டுட்டோமே சொல்லிட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு முன்னாடி பாக்கியா அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க மேல அன்பு காட்டுனாங்க, தான் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்காக வருத்தப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இதுக்காக நம்ம பாக்கியா கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்டாலும் தப்பு இல்லை என்ற லெவலுக்கு யோசிக்கிறாங்க. பட் இதெல்லாம் பாக்கியா கண்டிப்பா இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காம தான் இவ்வளவு அன்பையும் அவங்க கிட்ட இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவங்க பாக்கியாவை கஷ்டப்படுத்துற மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாக்கியா அனுப்பி வச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்க ஈஸ்வரியும் பாக்கியா வந்ததுக்கு அப்புறமா நம்ம பேசிடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆனா பாக்கியாவும் ஒரு முடிவோட இருக்காங்க. அதாவது இதுக்கு அப்புறமாவும் நம்ம தன்னை பத்தி கவலைப்படாத, யார் மேலையும் கவலையும் படக்கூடாது, அக்கறையும் காட்டக்கூடாது. பட் நம்மளோட நல்ல மனசுதனம் நம்மளால அத முழுசா பண்ண முடியல. ஆனா இதுக்கு அப்புறமா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அவாய்ட் பண்றதே நல்லது சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சோ இது தெரியாத ஈஸ்வரியும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவும் அவங்களுக்கு சரியான விதத்துல தண்டனை கொடுக்கிற மாதிரியா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் தன்னோட பர்த்டே பார்ட்டி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டா வந்த பாக்கியாவும் கொஞ்சம் டயர்டா கிச்சனுக்கு போக. ஆனா அங்க கரெக்டா வந்த ஈஸ்வரியும் பாக்கியா கிட்ட பேசுறதுக்காக போக. ஆனா பாக்கியாவும் ஈஸ்வரிய பார்த்த உடனேயே ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கிருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி பாக்கியா கூப்பிட. ஆனா பாக்கியாவோ காதலையே விழாத மாதிரி அவங்களோட ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. உடனடியா தான் செஞ்ச தப்பை உணர்ந்த ஈஸ்வரி தெரியும். அந்த டோர் நாக் பண்ணிட்டு பாக்கியா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கதவை தரே சொல்ல. ஆனா பாக்கியாவும் எனக்கு யார்கிட்டையும் பேச கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, யாரா இருந்தாலும் இங்கிருந்து கிளம்பலாம் சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறமா ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதி ஆயிட. ஆனா ஈஸ்வரியும் கூப்பிட்டு பார்த்துட்டு பாக்கியா வராததுனால வருத்தத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில மறுபடியும் பாக்கியாக்காக அவங்க டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ண. ஆனா பாக்கியாவும் தன்னோட கடமைகளான சாப்பாடு செய்யற வேலை, வீட்டு வேலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு ஈஸ்வரிய கொஞ்சம் கூட கண்டுக்காம தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போக. ஆனா அப்போ அவங்களை மறுபடியுமே தடுத்து நிறுத்தி பேச ட்ரை பண்ண ஈஸ்வரியோ மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது, ஆனா பாக்கியா அவங்களோட வார்த்தையை கூட கேட்கிற மனநிலையிலேயே கிடையாது.
நட்சத்திரக்குறி இதுக்கு மேலையும் நான் உங்களோட பேச்சு எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நான் என்னோட சந்தோஷம் மொத்தத்தையுமே எழுந்து மறுபடியும் அந்த பழைய பாக்கியாவா மாறிடுவே என்ற பயத்துல இருக்கேன். உங்களோட முகத்தை பார்க்கக்கூட எனக்கு பிடிக்கல. உங்களோட குரலை கேட்கக்கூட எனக்கு விருப்பமே இல்லை. நான் இப்போ உங்களை சுத்தமா வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன். நட்சத்திரக்குறின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி கொஞ்சம் கஷ்டத்தோட அழுது, நான் செஞ்ச தப்பை இப்பதான் உணர்ந்து இருக்கேன், ஆனா என்னை இப்ப பாக்கியா புரிஞ்சுக்காம போயிட்டு இருக்காளே. மறுபடியுமே அவங்க பாக்கியா மேலதான் குத்த சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த ஈஸ்வரி தான் செஞ்ச தப்பை என்னதான் உணர்ந்துட்டாலும் இப்பவும் பாக்கியாவோட நிலைமையை புரிஞ்சுக்காமதான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஈஸ்வரி எப்பதான் திருந்த போறாங்க? எப்பதான் பண்றது மட்டும்தான் சரி, மத்தவங்க பண்றது எல்லாமே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவங்க நினைச்சுட்டு இருக்கறது எல்லாமே தப்புன்னு எப்பதான் அவங்களுக்கு புரிய போதோ? எல்லாத்துக்கும் மேல இப்பதான் பாக்கியா உண்மையாவே ஈஸ்வரிக்கு எந்த மாதிரி தண்டனையை கொடுத்தா சரியா இருக்கும் சொல்லிட்டு அதுக்கான தண்டனையை கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? பாக்கியா பண்றது கரெக்ட் தானா? அப்படி இல்லனா இன்னும் மிகப்பெரிய தண்டனை எதையாவது அவங்க ஈஸ்வரிக்கு கொடுக்கணுமா? ஈஸ்வரியும் இப்ப மனசு மாறுன மாதிரி தெரியுறாங்களே. சோ இதுவும் உண்மையா? அப்படி இல்லனா அவங்க பாக்கியாவோட மனசு மாத்துறதுக்காக ட்ரை பண்ணி இந்த மாதிரியான ஒரு டிராமாவை போட்டுட்டு இருக்காங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன என்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.